ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு குட்டி கோல்டு ஷாப்பிங் தான். ஓகேவா? அதாவது திடீர்னு என்னென்னா கம்மல் அத்து போச்சு. என்னடா பண்ணேன்ட்டு ஒரு வாரமாக பழைய கம்மலை தான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, எங்கள் வீட்டுக்கார் கிளம்புறியா போமான்னு கேட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு, எப்பா இப்போ போனால் கம்மல் கிடைக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கம்மல் வந்து சென்டரில் உள்ள செயின் மட்டும் ஒன்று மட்டும் அத்து விழுற மாதிரி ஆயிட்டு, ரெண்டுமே லைட்டாக தான் நிற்குது. அதனால் பார்த்தேன், சரி நம்ம மாத்திரையே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எந்த ஜுவல்லரி ஷாப் போனோம் அப்படின்னா, லலிதா ஜுவல்லரிக்கு தான் போனோம். பார்த்துடுங்க, அங்கே தான் நான் போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அங்கே வந்து தான் நம்மளுக்கு ஏதாரம் கம்மி அப்படிங்கிற ஒரே ஒரு இதனால் அங்கே போயிருந்தோம். ஏகப்பட்ட டிசைன் பார்த்தோம். ஆனால் ஒன்று 5 கிரானாக இருக்குது, இல்லைன்னா 6 கிரானாக இருக்குது எனக்கு பிடிச்சது எல்லாமே, இல்லைன்னா 3 கிராமாக இருக்குது. ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த கம்மல் வந்து 4 கிராம். சரி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 கிராமத்தை உள்ளது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பட்டர்ஃப்ளைலேயும் இருந்துச்சு, அது என்னமோ எனக்கு போட்டு பார்த்தப்போ பிடிக்கலை. அதனால் பட்டர்ஃப்ளையை கொடுத்துட்டு வேறு ஒரு கம்மல் தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக மேலே வேறு ஏதாவது இருக்கிற மாதிரி ஃப்ளார் இருக்கிற மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டு, இந்த பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக வேறு இந்த இயரிங்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து 3 கிராம் தான். அதாவது நம்ம 4 கிராம் கொடுத்தோம்ல, 3 கிராம் தான் கிடச்சிச்சு. இது போக நம்ம வந்து கையில் இருந்துமே 1000 ரூபா கொடுத்தோம். கொடுத்து இந்த கம்மலை வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படா அந்த கம்மலை மாற்றுவோம் அப்படின்ட்டே இருந்தேன். ஆனால் நிறைய நாட்கள் அப்போல்லாம் அந்த கம்மல் அக்கலை. எப்போ நம்மகிட்ட வந்து காசு இல்லையோ அப்போ தான் அந்த கம்மல் அக்க மாற்றிடுங்க. சரி, ஓகே, இருந்தாலும் போதும். டெய்லி யூஸ்க்கு 3 கிராமுக்கு மேலே காலத்தில் போட்டாலும் ரொம்ப இழுக்கும் காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டான்ட்டு போட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கே நல்லாயிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு இப்போ தான் நல்லாவே இருக்குது. ஒரு வாரமாக போட்ட கம்மலை பார்த்துட்டு, நீ நல்லா இருப்பாம்மா, கடைக்கு வாமான்னு கிளப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா பார்த்துடுங்க, எனக்கு வந்து கம்மல் மட்டும் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் என் ஃபேஸுக்கு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி பெருசாகவே போட்டு பழகிட்டேன். அதனால தான் சரி கொஞ்சம் லென்த்தாவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் எடுத்துட்டேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக 3 கிராம் தான். ஆனால் எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என் ஃபேஸுக்கு. அதாவது ரொம்ப ஒட்டி போட்டோன்னு வைங்க, என் ஃபேஸுக்கு எடுபடவே படாது. அப்போ என் பையன் வந்து, அம்மா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தான். அம்மா கம்மல் தாண்டா வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குது அப்படி